Hi friends, இன்னைக்கு இன்னொரு புது ப்ராடக்ட் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து என்ன பாத்தீங்கன்னா MaxiPro MP808TS. இது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படினா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கேனிங் டிவைஸ் பிளஸ் வந்து TPMS நம்ம எப்படி சொல்றது TPMS ரீஜெனரேஷன் குள்ள டூல் தான் இது. இதுல என்னென்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இதோட description வந்து நம்ம படிச்சு பார்த்திரலாம். More than 80 modelsல US, Asian, European எல்லா countries-ஓட வெஹிக்கிளுமே இதுல ஸ்கேன் ஆகும் போட்டுருக்கு. Exceptional OE level system coverage for all electronic system. அதாவது advanced level OEM scanning மாதிரி இல்லாம மற்ற எல்லா diagnostic featuresமே available இருக்கு. Service reset இருக்கு, live data இருக்கு, actuation test இருக்கு, injector coding இது நார்மலா வர்ற injector coding win number right இது எல்லாமே வந்து இதிலே வந்துரும். அது போக இதுல என்ன ஒரு மெயினான விஷயம்னா ஆல் இன் ஒன் TPMS சொல்யூஷன். TPMS வந்து நிறைய நம்ம பேசுறோம். இப்போ வர்ற கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். ஏன் இந்த TPMS வந்து இப்போ ஃப்ரீக்வெண்டா வந்து நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்லுமே வந்து டூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அடுத்து வரப்போற BS6 வெஹிக்கிள் வந்து எல்லாமே அதாவது HYUNDAI, டாட்டாவா இருக்கட்டும், ஹோண்டா, Mahindra, இதில் கியா எல்லாத்துலேயுமே வந்து TPMS வரும். அதாவது நம்ம டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சென்சார் வந்து அடுத்து வர்ற ரெவல்யூஷனில் வந்து ரொம்பவே பெருசாக வந்து ஒரு பெரிய வாண்டட் இருக்கும். அந்த சென்சாரை வந்து ரீகேலிபிரேட் பண்ணிக்கலாம், ரீரைட் பண்ணிக்கலாம், காப்பி பழைய சென்சார்லேருந்து டேட்டா காப்பி பண்ணி புது சென்சார் ரைட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே இந்த டூல் வந்து எல்லா ஆல் இன் ஒன் TPMS சென்சார் எல்லாத்துக்குமே வந்து எல்லா பார்ட் நம்பருமே இந்த டூல் வந்து சப்போர்ட் பண்ணும். TPMS கவரேஜ் வந்து இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட TPMS சென்சார் வந்து என்கிட்ட தனியாக இருக்குது, நான் அதை காட்டுறேன் வாங்க. இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றதையும் இப்போ பார்த்துடலாம். இதில் உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதை பார்த்துருவோம். இதில் வந்து பாருங்கள் வழக்கம் போல் ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது, இது யூசர் ரெஃபரன்ஸ் மேனுவல் எல்லாமே இதில் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து ஒரு வயர் டேக் ஒன்று வந்திருக்கு, இது வந்து நம்ம டாங்கிளில் மாட்டிக்கிறதுக்கு. ப்ளஸ் ஒரு USB சார்ஜிங் கேபிள், ப்ளஸ் ஒரு கனெக்டர், ப்ளஸ் ஒரு அடாப்டர், இது எல்லாமே வந்திருக்கு. ப்ளஸ் இதில் வந்து என்னென்னா நம்மளோட டிவைஸ் வந்து எப்படி நம்ம Autel 508 இருக்குமோ அதோட சேம் சைஸ் தான். Autel 508 வந்து வயர் மூலியமாக கனெக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஒரு டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த டாங்கிளை வந்து நம்ம OBD-ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த VCI மூலியமாக வந்து நம்ம ப்ளூடூத்தில் வந்து கனெக்ஷன் வரும். இதுக்கு இந்த டூலையும் நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இது இன்னும் நான் ரெஜிஸ்டர் பண்ணலை. ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் காட்டுவேன். இந்த டூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப சேஃப் தான். எல்லா சைடுமே வந்து நல்ல கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அது போக ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். Autel 508ஓட ஸ்க்ரீன் சைஸ் தான் இதுவும். இப்போது இந்த டூல் ஆன் ஆகிடுச்சு. இந்த டாங்கிள் வந்து வயர் இல்லாமல் வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டாங்கிள் MaxiPro ஆட்டோமோட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இதில் பாருங்கள் நார்மலாக நம்ம Autelல இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். பட் வந்து இதில் இன்னும் இருக்காது. டயக்னோஸ்டிக்ஸ் ப்ளஸ் வந்து TPMS இருக்கும். TPMS வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சென்சார் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த டிவைஸ் இன்னும் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ நான் பேசிக்காக என்னென்ன இருக்குன்றதை காட்டிடுறேன். டயக்னோஸில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டயக்னோஸ்டிக் ஒர்க்கும் வந்துடும். ப்ளஸ் வந்து லைவ் டேட்டா, கேலிப்ரேஷன், சர்வீஸ் ரீசெட் எல்லாமே வந்துடும். ஆயில் சர்வீஸ் ரீசெட்லேருந்து எல்லாமே வந்துடும். இதில் பாருங்கள் சர்வீஸில் 36 ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். என்னென்னன்றது இதில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இந்த எல்லா சர்வீஸ் ஃபங்க்ஷன் வந்துடும். இதில் வந்து சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30+ ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். MX808ல் இருக்கிற எல்லா டயக்னோஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸுமே இதிலே வந்துடும். இது கூட வந்து நம்ம TPMS சேர்த்து வர்றதுனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்சார்ஸுமே எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 433 ப்ளஸ் வந்து 315. எப்படி நம்ம ரிமோட்டோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுதான் வந்து TPMS சென்சாரு. இந்த சென்சார் வந்து வெஹிக்கிளில் வந்து 2 ஃப்ரீக்வன்சியில் தான் வரும். ஒன்று 315, ஒன்று 433. அதை வந்து எப்படி நம்ம கேலிப்ரேட் பண்ணணுமோ அதே மாதிரி எப்படி நம்ம ரிமோட் ஜென்ரேட் பண்ணி வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். என்ன ஃப்ரீக்வன்சியோ அதை நம்ம ஜென்ரேட் பண்ணி டேரெக்டாக வந்து காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம், இதை டேரெக்ட் ப்ரோக்ராமும் பண்ணிக்கலாம், ரீஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் வச்சு மேக்ஸிமம் உங்களுக்கு TPMS ஒர்க்குமே பண்ணிடலாம், ப்ளஸ் வந்து டயக்னோஸ்டிக்ஸுமே பண்ணிக்கலாம். டயக்னோஸ்டிக்ஸில் 808 MX808ல் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதோ அதே எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இதிலே வந்துடும். இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஸ்பெஷலைஸ்டாகவும் இந்தியன் சாஃப்ட்வேர்ஸும் நிறையா இருக்குது.
3 இயர்ஸ் அப்டேட்டோட வந்துடும். இந்த சென்சாரோட ப்ரைஸ் எல்லாமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், ஆட்டோமொபைல் ரிலேட்டட் டயக்னோஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.